நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 19/6/2023 25/6/2023 வரலாம் உண்டான வாரத்தில் கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, அதை தவிர இந்த வாரம் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன யார் யாருக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்றத ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. ரிஷபராசியில் இருந்த புத பகவான் நேற்றுக்கு தான், அதாவது 18ஆம் தேதி தான் சாயந்தரமாக மிதுனத்துக்கு போயிட்டார். அதனால் மிதுனத்தில் பார்த்தேலையானால் சூரிய பகவான் புத பகவானும் 2 பேரும் இருக்கா. கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், துலாத்தில் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. இதுதான் இந்த கோச்சாரம். சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி, அதாவது 19ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அவர் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். மிதுன ராசியிலிருந்து கன்னியா ராசி வரலும் போகிறார். அதனால் பார்த்தேனால் சந்திராஷ்டம காலங்கள் யார் யாருக்கு வருது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திரன் 8ஆம் இடத்துல வரும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மறைந்து இருக்கக்கூடிய சந்திரன் மறைஞ்சு 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புத்தி கூடும். உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதை தவிர எந்த ஒரு டெசிஷன் எடுத்திங்கனாலும் தவறான ஒரு டெசிஷனாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சந்திரன் மனோகாரகன்னு சொல்கிறதுனால மனசின் காரகன் அவர் மறையும் பொழுது கண்டிப்பாக மனசில் கிளேசம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளை அல்லி மலர், வெள்ளை அரளி மலர், அல்லி மலர், இது சிவபெருமானுக்கு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தேலையானால் 23ஆம் தேதி மக நட்சத்திரம் வருது. அதாவது மக நட்சத்திரம் 23/6/2023 அன்னைக்கு மக நட்சத்திரம் 60 நாழிகையும் இருக்குது. அடுத்த நாள் கார்த்தால வரலும் இருக்குது. 23ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி கார்த்தால வரலும். எதனால் இதை சொல்கிறேன்னா, ஆனி மகம் இப்போ இருக்கக்கூடிய அகோபில மடத்தின் அழகிய சிங்கர் 46வது பட்டம் அவருடைய திருநட்சத்திரம், அதாவது அவர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு வழியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மடத்தினுடைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி 46வது பட்ட ஜீயர்னு சொல்லுவாள். இந்த வழியில் வந்தவர் தான் 44வது பட்டத்தில் இருந்தவர் தான் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை நிறுவினார். அதனால் எல்லாருக்குமே இந்த அகோபில மடத்தினுடைய பாரம்பரியத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதனால் அகோபில மடத்தினுடைய 46வது பட்டம் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கரின் திருநட்சத்திரம் 23ஆம் தேதி வருது. இதற்கப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது அது 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. அதை தவிர பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனி திருமஞ்சனம் நடராஜருக்கு ரொம்பவும் விசேஷம். ஏன்னா ஆனி மாதமும் மார்கழி மாதமும் நடராஜர் வெளியில் உலா ஒருவர். இந்த ஆனி மாதம் உலா வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது, திருமஞ்சனம் பண்ணக்கூடியது. ஏன்னா அந்த இது வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இதுவெல்லாம் அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சாலும் ஆனி மாதத்தில் அதனுடைய இது இருக்கும், அதாவது ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அன்றைக்கி திருமஞ்சனம் அதிகமாக பண்ணுவாள். இந்த ஆனி திருமஞ்சனத்தை சேவிச்சுட்டு வர்றவாளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் போகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக எல்லாரும் நடராஜர் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வர்றது மிகவும் ஏற்றம். இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் வரக்கூடியது. அதுதான் ஆனி திருமஞ்சனம்னு பண்ணுறது. அது ரொம்ப விசேஷம். இந்த 25ஆம் தேதி அது பண்ணுறேன். இந்த 2 விஷயமும் இந்த வாரத்தில் நடக்கிறது. இப்போது ஒரு ராசியாக நம்ம மேஷத்திலிருந்து மீனம் வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமா, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உண்டான ஜாதகத்தை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கிட்டு அதன் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன்,
அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிதான பரிகாரங்கள் மூலியமாக என்னால் முடிஞ்ச வரலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது இந்த வாரம்ன்றது பார்க்கலாம். ரிஷபம், கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல இருந்து எல்லா வகையான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலையில் பெரிய மாற்றம் இருக்கும். புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை ஷிஃப்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீர்களேனால் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறதும் சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் துறையில் கொஞ்சம் செட்பேக்ஸ் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா சுக்கிர பகவானால் இந்த செவ்வாய் பகவான் ஒரு சுபத்துவத்தை பெறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன். சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிறத விட புத பகவான் சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று 2ஆம் இடத்துலேயே இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 20ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 4:30 மணிக்கு போகிறார். அதிலிருந்து 23ஆம் தேதி கார்த்தால வரலும் 3ஆம் இடத்துல சந்திரனோடு சேர்ந்து சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கார். 3ஆம் இடம் மிகவும் வலுப்பட்டு போகிறது. ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சபங்க ராஜயோகம் அடைகிறதுனாலே உங்களுக்கு 12க்கும் 7க்கும் உண்டானவர்ன்றதுனால வெளிநாட்டு சம்பந்தமாக ஏதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிச்சயம் வரும். வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போகிறதுனால எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனும் அங்கேயே இருக்கார். அதுவும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது தவிர இந்த டைமண்ட் மர்ச்சன்ட்ஸு, அது தவிர இந்த வெள்ளி வியாபாரம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரம் நல்ல ஒரு சைன் பண்ணுறதுக்கு புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதிக்குள்ளே பார்த்தேனால் இந்த லேடி ஆர்டிஸ்ட்டுக்கு நிச்சயமாக ஒரு கலைத்துறையில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3:30 மணி வரலாம் இருக்கார். இந்த காலகட்டத்தில் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால புதிதாக நீங்கள் வீடு மனை இதுக்காவது டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்கள் தாயின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. புதுசாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, அதுவும் கூட்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. எதை தொட்டீர்கள்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கொஞ்சம் உங்களுடைய கீழே ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பேஸ் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவர்கள் மூலியமாக சில பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வரும். தொழிலில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடும். அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். இருக்கிற காசையை வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு துளசி மாலை போட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் இன்னும் ஏற்றமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.